ஓகே, ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹிந்தியில பேர் என்ன அப்படின்னா சவால் அப்படின்னு சொல்லுவாங்க, தபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சவால் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியோட அரிசின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம வந்து சவால் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரைசா சட்டைவா கிராமினேசி அல்லது போயேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனி வகை. ஓகே, வெடிகனி சொல்றோம்ல, நமக்கு வந்து கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல annual grass which is growing luxuriant deep in water. சரிங்களா? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தண்ணி நமக்கு நிறைய வேணும் நம்ம நெல் வளர்த்தணும் அப்படின்னா. இன்ஃபோர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங் பேனிக்கல் வித் ஓவேட் ஆர் ஓப்லாங் ஸ்பைக்லேட் வந்து அப்படிங்கிற நமக்கு இந்த ஸ்பைக்லெட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இது முக்கியமான ஒண்ணு. நமக்கு லாஸ்ட் டைம் டிஆர்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக்லோட் இன்ஃபோர்சன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த லெம்மா பேலியா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக் கொஸ்டினாகவே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த சண்டே டெஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, அப்போ அந்த உங்களுக்கு லெம்மா பேலியா குளோம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கேரியாப்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்லாங் அண்ட் ஆங்குலர் ரிமைன் டைட்லி என்க்ளோஸ்டு, மிக நெருக்கமாக என்ன பண்ணோம் அப்படின்னா லெம்மா மற்றும் பேலியா அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். பொதுவா நமக்கு இதுல என்ன அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியது. பொதுவா கார்போஹைட்ரேட்டுங்கிற கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி ஆல்கஹாலிக் பேவரேஜ். ஆக்சுவலாக நம்ம உண்மையை சொல்ல போனா ஸ்டார்ச் சாப்பிட்றதுனால மட்டுமே நம்ம பாடியில வந்து கார்போஹைட்ரேட்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கிடையாது. என்ன மெயினா அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஃப் ஆயிடும். சரிங்களா? ஆக்சுவலா அந்த ஸ்டார்ச்சோட ஸ்டோரேஜ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். ஏன்னா ஸ்டார்ச் தான் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் மாறக்கூடாது அப்படின்னா ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியதா மாறக்கூடியது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி ஆல்கஹாலிக் பேவரேஜ். அதே மாதிரி இந்த அரிசியிலிருந்து தயாரிக்கிறது தான் ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கஹால் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு அரிசியிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பேப்பரு, மேட்டு, ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ்ல வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, அதை நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் ரைஸ் பிரான் ஆயில், சோப்பு, காஸ்மெட்டிக், ஒரு சில ஆன்டி கரோசன் ஆயில்லாம் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரைஸ் உமி இருக்கு இல்லைங்களா, அந்த உமியில இருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ ரைஸ் உமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்ம எரிபொருளா என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். இந்த சாணத்தோட நமக்கு வந்து சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை பயன்படுத்துவாங்க. இது சோடியம் சிலிகேட் அண்ட் சிலிக்கான் அப்படிங்கிறது இருக்கு. இஸ் ஆல்சோ ஃபியூல். இந்த பேக்கிங் மெட்டீரியல் இதெல்லாம் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய பொருள் கொண்டு போகணும் ரொம்ப தூரத்துக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்டோடைய இந்த பெட்டியோட சைடு ஃபுல்லாவே இதை கொட்டிடுவாங்க. அதே மாதிரி கால்நடைகளுக்கு உணவாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். அதிகமாக ரைஸை கல்டிவேட் பண்றவங்க பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால், பீகார், யூபி இந்த பிளேஸ் எல்லாம் வந்து அதிகமா என்ன பண்றாங்கன்னா நமக்கு நெல்லை வந்து கல்டிவேட் பண்றாங்க. அடுத்து பார்லி. பார்லி பொறுத்த வரைக்கும் சான் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொட்டானிக்கல் நேம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎம் பல்கர். ஃபேமிலி எப்பயும் போல நமக்கு வந்து போயேசி ஃபேமிலியில தான் நமக்கு இருக்கு. இது எங்க அதிகமா கல்டிவேட் பண்றாங்கன்னா பார்லி பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ், துருக்கி, சைனா, ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலா இந்த பார்லியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஞ்சி மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை குடிப்பாங்க. பார்லி கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அதே மாதிரி இதுலயே நமக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா பீர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. சரிங்களா? பார்லியில வந்து நல்லா நொதிக்க வச்சு அதே மாதிரி லீஸ்டோக்கின் ஹார்ஸ் குதிரைகளுக்கு உணவாகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கொடுக்குறாங்க. வேற என்ன தயாரிக்கிறாங்கன்னா விஸ்கி, ஸ்பிரிட்
ஸ்பிரிட்னா சாராயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து இதில் தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒரு சில மருந்து பொருட்கள் கூட இதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணதா சொல்றாங்க. இதை நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஓட்ஸ். ஓட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவினாஷ் சட்டைவா 2015 பிஜி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓட்ஸ் அவினாஷ் சட்டைவா. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன டைப் ஆஃப் இன்ஃபோர்சன்ஸ்னா அதிகமா ஓட்ஸை கல்டிவேட் பண்ணக்கூடியது யாருன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், போலந்து இவங்களாம் தான் என்ன பண்றாங்கன்னா அதிகமா கல்டிவேட் பண்றாங்க. அதே மாதிரி இதுல பிளான்ட் வேரியஸ் 2 to 5 feet வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா வளரும். இன்ஃபோர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேனிக்கல். அதே மாதிரி ஸ்பைக்லெட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டசனா இருக்குங்கிறாங்க. 6 டசனா நமக்கு கொத்தா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிடும். இந்த குஞ்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 6 டசனா என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். ஓட்ஸ்ல வந்து என்ன பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னா ஃபேட்டோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. புரோட்டீன் அண்ட் மினரல்ஸ். ஏன்னா நமக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து டெம்பரேட் பகுதியில வாழக்கூடியவங்க. உதாரணத்துக்கு கனடா, ஜெர்மன், பிரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊர்ல நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னா 10 அல்லது 12 டிகிரி செல்சியஸ் தான் அதிகபட்சமே அவங்களுக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? மேக்சிமம் ஒரு 15 வரைக்கும் போகலாம். இதே வந்து இதுதான் அவங்களுடைய சம்மர் சீசனோட தான். ஏன்னா இந்த டெம்பரேச்சர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். சரிங்களா? இப்ப அது நம்ம ஏசி எல்லாம் என்ன பண்ணுவோம் 25 அப்படின்னு வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கே நமக்கு கூலிங்கா தெரியும். ஆனா இவங்க வாழ்றதே வந்து 10 to 15 12 நைட் டைம்ல என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே உறைஞ்சு பனியா கொட்ட ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பாடிக்கு கண்டிப்பா என்ன தேவைன்னா கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தேவை. ஏன்னா கொழுப்பு இருந்தாதான் அவங்க உடம்ப வந்து குளிர்ல இருந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா இருக்கும். சரிங்களா? முக்கியமா தேவையான ஒன்று. ஸோ கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்பவும் லோவா இருக்கும். அதனால அவங்க வந்து கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க. அதாவது வாட்டர் கண்டென்ட் குறைவா இருக்கக்கூடிய பொருளை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம வந்து வாட்டரை கம்பல்சரி அதிகமா எடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி இதுல does not provide the good blood flow because the protein material does not occur the என்ன பொருள் இல்லை அப்படின்னா gluten அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த widely used for cake, biscuit, breakfast food இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க யூஸ் பண்றாங்க. அடுத்து சொர்க்கம். ஹிந்தி நேம் வந்து ஜவா, சோளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வேற பொயேசி தான் ஃபேமிலி. எஸ்பெஷலி வந்து நமக்கு என்ன ஃபேமிலினா பொயேசி ஃபேமிலி. வேற இதுல பொறுத்த வரைக்கும் இன்ஃபோர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் அல்லது பேனிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபோர்சன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல வந்து மால்ட் தயாரிக்கிறாங்க. ராகி மால்ட் இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அது ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து சோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய. நம்ம சின்ன வயசுல நீங்க சோள கூழ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப சோளத்தை வந்து ஆடு மாடு மட்டும்தான் சாப்பிடுது. சோளக்கூழ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஃபுட்டு தான். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போகும்போது அவங்க சோளக்கூழ் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப நம்ம சோள பணியாரம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு சாப்பிட்றாங்க. அதாவது ஏற்கனவே இருந்ததை திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் புதுப்பிச்சு டிஃப்ரெண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா செஞ்சு சாப்பிட்றாங்க. அப்பதான் வந்து இந்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பயன்படுத்துறாங்க. இல்லைன்னா பயன்படுத்த மாட்டேங்க. டிஃப்ரெண்டா வேணும், அவ்வளவுதான். இதுல வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா விஸ்கி, பார்த்தீங்கன்னா அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. அதாவது அதிக அளவுல தயாரிக்கிறாங்க சோளத்துல இருந்து. அடுத்தது நமக்கு மில்லட். மில்லட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. மில்லட் வந்து பீரல் மில்லட். ஃபர்ஸ்ட் பீரல் மில்லட் அப்படிங்கிறது பென்னிசிட்டம் டைபாய்டஸ். அதாவது தமிழ்ல வந்து என்னன்னா கம்பு, கம்மங்கூழ் குடிக்கிறோம் இல்லையா,
சம்மர் சீசன் வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கம்பு அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? கம்மங்களி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான. இதில் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்கா சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்பிரிக்கா பிளேஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்பிரிக்கா, தமிழ்நாடு, இலங்கை இந்த பிளேஸாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா நமக்கு இந்த வேர்ல்டு மேப் பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சீனோசோயிக்கு எரா அந்த டைம்ல தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு மீசோசோயிக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு பகுதி அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரிஞ்சு போகும். இதுல ஒரு பார்ட் தான் இந்தியா. இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு வேகமா இந்த சைனா பிளேட்டோட மோதும். சைனா பிளேட்டோட மோதும் போதுதான் வேகமா உயர்ந்த அந்த மலை தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த இமயமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இருக்கிறதுல ரொம்ப பக்கமா உருவானது எது அப்படின்னா இமயமலை தான். சரிங்களா? யோசின் காலத்துல இது நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உருவாயிருக்கும். ஸோ அந்த இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது சிறுதானியங்கள் பொதுவாக நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஆப்பிரிக்கா பகுதியில், அதே மாதிரி நம்மளோட சவுத் இந்தியா பிளேஸில் வந்து நம்ம சிறுதானியங்கள் அப்படிங்கிறத அதிகமாக நம்ம பார்க்கலாம். இது எவ்வளோ ஹைட்டு வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 15 அடி வரைக்கும் இது வளரும் அப்படிங்கிறாங்க. வேற எதுக்கு யூஸ் ஆகுது? பிரெட் மேக்கிங் அண்ட் கேக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்தது ஒரு இதுக்கு நிறைய பேர் இருக்கு, அதை பார்த்துக்கங்க. புல்ரிஷ் மில்லட்டு, பீரல் மில்லட்டு, கேட்டைல் மில்லட்டு, ஸ்பைக்கடு மில்லட்டு, கேண்டில் மில்லட்டு, பஜாரா இதெல்லாம் வந்து பெனிசிட்டம் டைபாய்டு. இட்டாலியன் ஃபாக்ஸ்டைல் மில்லட், இது வந்து செட்டாரியா இட்டாலிகா. அதுக்கப்புறம் ப்ரோசோ காமன் மில்லட், ருஷ்யன் மில்லட் அப்படிங்கிறது பேனிக்கம் மிலாக்கம். அப்புறம் ஃபிங்கர் மில்லட், இது கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஃபிங்கர் மில்லட்டு, எலிசின் கோரக்கைனா, இதுதான் வந்து நமக்கு ஃபிங்கர் மில்லட்னு சொல்லக்கூடியது. நம்ம ஊர்ல இதுக்கு பேரு ராகி, ராகி களி அப்படின்னு சொல்லுவாங்க. கேழ்வரகு அதுதான். கோடோ மில்லட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிச் மில்லட், பாசிப்ளம் ஸ்கார்புலேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜாப்பனீஸ் பெர்னியார்டு மில்லட் அப்படிங்கிறது எகினிகோலா ஃப்ரூமிசேட்டியா. ஜங்கிள் ரைஸ், இது வந்து ஜமா மில்லட், ஈகொலினா அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய டிஃப்ரெண்டானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ரைஸை தவிர்த்து மற்றதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதே என்ன பண்ணுறோம், நம்ம ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடக்கூடிய அரிசி எல்லாம் பெரும்பாலும் கோழிக்கும் ஆடு மாடுக்கும் தான் என்ன பண்ணுறாங்க அரைச்சி தீவனமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது பிளாக் ஃபோனியோ, ஹங்கேரி ரைஸ், டிஜிட்டேரியா இப்ரோசா, அதே மாதிரி ஃபேனியோ ஃபண்டே இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹங்கேரி ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஜிட்டாலிஸ் எக்ஸ்கிளஸா, அடாலி, இது வந்து பார்த்தீங்கன்னா காய்க்ஸ், லெக்ரோசோமியா, இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமான மில்லட். இதில் கேட்ட கொஷின் வந்து ஃபிங்கர் மில்லட்டை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டைல் மில்லட் நமக்கு கேட்கலாம். ஃபாஸ்டைல் மில்லட் அப்படின்னாலே செட்டாரியா இட்டாலிகா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த கோடோ மில்லட்டு, இந்த மில்லட்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அடுத்தது பல்சஸ், பருப்பு வகை. இது எல்லாமே என்ன ஃபேமிலியில் வருது அப்படின்னா லெக்யூமினேசி பேபேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது லெக்யூம் அண்ட் பேபேசி. கிட்டத்தட்ட வந்து 11,000 பீசஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்யூம்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. பருப்பு வகையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பருப்பு வகைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா நமக்கு வந்து டால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, மினரல்ஸ், விட்டமின், லெக்யூம்ஸ், இது எல்லாமே இருக்குது. சரி, இதில் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா சாம்பார் மெயினாக, அப்புறம் டால்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த வெள்ளை சுண்டல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து வித்தியாசமாக கொஞ்சம் கெட்டியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா?
இது வந்து ஃபேமஸ் டால் அப்படின்னு சொல்லக்கூடியது. பஞ்சாப் பகுதியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சப்பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. டால் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம வந்து சப்பாத்தினாலே என்ன பண்றோம், நாம அனதர் வெரைட்டி, சரிங்களா, அதுக்கு நம்ம வந்து போயிடுறோம். ஆனா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டால் இதை வச்சு தான் என்ன பண்றாங்க, இந்த சப்பாத்தி மாதிரி இருக்கிறது எல்லாமே சாப்பிடுவாங்க. அடுத்தது இதுல பொறுத்த வரைக்கும் ரூட் நாடியூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கான ப்ராசஸ் நடக்கும். வேர் முடிச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க வேர் முடிச்சுல என்ன இருக்கும் அப்படின்னா பாக்டீரியா இருக்கும். என்ன பாக்டீரியா அப்படின்னா ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா இதுல இருக்கும் நமக்கு, சரிங்களா. லிகுமினேசி பிளான்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா தான் நமக்கு அரேஞ்சா இருக்கும். அதை நோட் பண்ணிக்கங்க. இது எதுவா பொதுவா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மண் வளத்தை வந்து நமக்கு அதிகரிக்குது. அதே மாதிரி ஒரு தாவரத்துக்கு தேவையான அளவுக்கு அதிகமான நைட்ரஜன் நமக்கு தேவை. ஒரு தாவரத்துக்காக நைட்ரஜன் தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது மெயினா வந்து ஒரு பிளான்ட் வந்து நமக்கு போட்டோசிந்தசிஸ்ல ஈடுபடுறதுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். ஒரு பிளான்ட் நமக்கு ஒளிச்சேர்க்கலை ஈடுபடணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா, ஏன்னா டைரக்டா வந்து நமக்கு போட்டோசிந்தசிஸ்ல ஈடுபடணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நைட்ரஜன் சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்தது கிராம், சனா, சைசர் ஆரிட்டினம், கொண்டக்கடலை, அப்புறம் பிஜிஆன் பி. இந்த ஹிந்தி நேம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பிஜிஆன் பி, ஆர்கர், கஜானஸ் கஜா துவரை, லெண்டில் மஸ்கர், லென்ஸ் எஸ்குலண்டா, பி மடார், பட்டாணி. பட்டாணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைசம் சட்டைவம் அல்லது மடார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் கிராம், முங்கு, விக்னா ரேடியேட்டா. என்ன பயிர்? பாசி பயிரா? பாசி பயிர் தான் நினைக்கிறேன். இந்த ஆக்சுவலா வந்து இதுலயே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரீன் கிராம், அதனால போச்சுங்க. அப்புறம் பிளாக் கிராம், விக்னா முங்கோ, இது வந்து உளுத்தம்பருப்பு. இது என்ன அப்படின்னா உளுந்து. சிப்பி, இது வந்து சைசர் ஆர்டினம். அதாவது கொண்டக்கடலையில 2 இருக்குதுங்க. கருப்பு சுண்டல் ஒண்ணு, வெள்ளை சுண்டல் ஒண்ணு, சரிங்களா. அந்த மாதிரி வந்து 2 அரேஞ்ச் ஆயிருக்கு. கிட்னி பீன்ஸ், அதாவது ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ராஜ்மா ஓரளவுக்கு கிட்னி பீன்ஸ் சொல்லக்கூடியது நல்ல பெருசு பெருசா நினைக்கிறேன். ராஜ்மா இந்த வந்து ராஜ்மா கிட்னி பீன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. அதனால பெருசு இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு மெயினா வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? கிட்னி பீன்ஸ் தெரியும் இல்லைங்களா? இதுதான் பெருசு பெருசாவே என்ன பண்ணுவாங்க அரேஞ்ச் ஆயிருக்கும். இது ஹெல்த்தி ஒன்று தான். இது வந்து நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான். அடுத்தது கௌபி, பிளாக் ஐடு பீ, விக்னா உங்குலேட்டா. ஆக்சுவலா வந்து இதுக்கு பேரு கொள்ளு, சரிங்களா. கொள்ளு அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளவு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப அதிகமா அதை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து மற்ற எல்லா பருப்பை விட இம்யூனிட்டி பவர்ல வந்து அதிகமான பர்சன்டேஜ் எதுல இருக்கும் அப்படின்னா கொள்ளுல தான் இருக்கும். அதனாலதான் நமக்கு சளி, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பெட் ரெஸ்ட்ல இருந்துட்டு சரியாகும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு வந்து கொள்ளு சூப்பு கொடுப்பாங்க. இம்யூனிட்டி பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும், சரிங்களா. அந்த காலத்துல சின்ன வயசுல இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த மழை காலம் வந்துச்சு அப்படின்னா கொள்ளை வந்து வறுத்து வச்சிருவாங்க. வறுத்து வச்சுட்டு அதை எடுத்து மென்று மென்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இம்யூனிட்டி பவர் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக.
இப்பெல்லாம் நம்ம அதை பெரும்பாலும் கண்டுக்கிறது இல்லை. இருந்தாலும் கொள்ளுங்கிறது வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மாசத்துக்கு 2 தடவை 3 தடவையோ பயன்படுத்துறது நல்லது. இதுதான் நமக்கு பல்சஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமா கொடுத்துருக்கிறதுல. இதுல நிறைய வரும் பின்னாடி உங்களுக்கு டேபிள் கலாம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான். அடுத்தது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் நட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா பூர் மேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகளின் ஒரு உணவு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. ஆக்சுவலா இதுதான் ஹெல்த்தியான உண்மை. சரிங்களா? மதிய டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்க இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா நமக்கு சாப்பாட்டோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். சொல்ல போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு எல்கேஜி குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு. ஆனா காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டு அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு காய் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த இடத்தெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். மதிய லஞ்சே என்ன பண்றாங்க அப்படின்னா சாப்பாடே பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதை கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. மதியத்துல சாப்பாடே இருக்காது. அப்படிலாம் நான் ஒரு காலத்துல இருந்தேன். அப்ப அந்த மாதிரி ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி ஆகணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரிலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். காலையில அதே மாதிரி பொதுவா ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது லைட் ஃபுட்டா தான் இருக்கும். அதாவது ஒரு குதிரைவாளியில இந்த மாதிரி திணை அரிசியில அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மதிய டைம்ல இந்த மாதிரி சொன்ன ஆல்டர்னேட் டைப். நைட் டைம் அப்படின்னா 2 சப்பாத்தி. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் பாடியை மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதோட பொட்டானிக்கல் நேம் என்னென்ன பார்ட் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது டோட்டலா இருக்கும். இதை பார்த்துக்குங்க. இதுல A to Z எல்லா ஃப்ரூட்ஸுக்கான இதுவுமே இருக்கும். அதே மாதிரி என்ன டைப் இன்க்ளூடிங் இதுல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இதை எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க. லேடிஸ் ஃபிங்கர்னா என்ன, ஏபிள் மாஸ்கஸ், எஸ்குலண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கிரவுனட், இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. எந்த பகுதியை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் இதுல இருக்கும். சரிங்களா? ஆப்பிள் அப்படின்னா நமக்கு இந்த பைரஸ் மேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆப்பிள். அது நம்ம எதை சாப்பிட்றோம்னா தலாமஸ் பகுதியை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்பிடுறோம். இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இதுல பாருங்க டொமேட்டோ, கேபேஜ், கிரீன் பெப்பர்ஸ் இதெல்லாம் என்ன அதிகமா இருக்குன்னா விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமா இருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஆவியாயிரும். சரிங்களா? அதாவது 25 டிகிரி செல்சியஸ். இந்த செல்சியஸ்ல என்ன ஆயிருங்கிறாங்க விட்டமின் சி ஆவியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே ராவா சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு விட்டமின் சி அப்படிங்கிறது கிடைக்கும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நெல்லிக்காய் இருக்கு. நெல்லிக்காயில பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ராவா சாப்பிடுவோம். லெமன் அது நம்ம சாப்பிட்றோம்னா லெமன் ஜூஸா குடிச்சாதான் விட்டமின் சி கிடைக்கும். நம்ம அதை ஒரு ரைஸ் மாதிரி நம்ம கிளறி சாப்பிட்றோம் அப்படின்னா லெமன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுல உங்களுக்கு விட்டமின் சி அப்படிங்கிறது கிடைக்காது. சரிங்களா? அது நமக்கு எவாபரேட் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துங்க. எந்த பார்ட் நம்ம பயன்படுத்துறோம் அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கும். கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா விட்டமின் இ அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். விட்டமின் இ பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்யூனிட்டி பவருக்கு முக்கியமான ஒன்று. விட்டமின் இ என்ன அப்படின்னா இம்யூனிட்டி பவருக்கு. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி, வளத்தன்மைக்கு விட்டமின் இ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த நட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய நட்ஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் செஸ்னட்டு, அதே மாதிரி நமக்கு முந்திரி இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா, கோகனட்டு, அலமண்டு,
பிரேசில் நட், இந்த மாதிரி நிறைய நட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நமக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ல வரக்கூடியது. பொதுவாக இதில் என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனோட கண்டென்ட் வந்து நமக்கு இதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் அலமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரூனஸ் டல்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அலமெண்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா, தமிழ் என்ன பேர் வருதுங்க? அலமெண்ட்னா என்ன பேருங்க? பாதாம். நோட் பண்ணீங்க. என்ன பேர் அப்படின்னா அலமெண்ட் அப்படின்னா பாதாம், பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பாதாம் பருப்புலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஷுவலாக கிடைக்குது. பட்டு இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்த காலத்தெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அந்த முந்திரி பார்த்துருக்கேன். பாதாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறது ரொம்ப ரேர் தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடியது. அந்த மாதிரி ஒரு உணவாக இருந்தால் தான் பாதாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ எல்லாம் பெரும்பாலும் அங்கங்கே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இது நமக்கு கிடைக்கிது. பாதாம் பொறுத்த வரைக்கும் ப்ரூனஸ் டல்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட பாதாம் மரம், பாதானிக்காய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு அதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா மெயினா நம்ம பொட்டானிக்கல் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் மழை பெய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி யூசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிட்டர் எலமெண்ட்னு ஒன்று இருக்கு, கசப்பு எலமெண்ட். மெயினாக நம்ம என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுவை அதிகரிக்கிறதுக்காகவும் ஃப்ளேவரிங்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பயன்படுத்துவோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு பாயாசம் தயாரிக்கிறோம், பாயாசத்துக்கு போட மாட்டாங்க நினைக்கிறேன், முந்திரி தான் போடுவாங்க. பாதாம் அல்வா இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொட்டானிக்கல் நேம் தெரிஞ்சு வச்சுங்க, ப்ரூனஸ் டல்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாதாமுடைய பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா ப்ரூனஸ் டல்சி. அடுத்து கேஷ்யூ நட், அனகார்டியம் ஆக்சிடென்டல்ஸ், முந்திரி. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா முந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்திரி நம்ம பார்த்துருப்போம், இது வந்து சின்னது. இந்த முந்திரி பழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ இது முக்கியமான ஒன்று தான். இது வந்து நமக்கு போர்த்துகீசியர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்து நம்ம ஏரியாவில் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த முந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. நேட்டிவ் வந்து டிராபிக்கல் அமெரிக்கா, ஃப்ரம் மெக்சிகோ டு பெரு, இந்த பிரேசில், வெஸ்ட் இண்டீஸ் எல்லா பகுதியிலும் வந்து இவங்க போர்த்துகீசியர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் பிரேசில்ல இருந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த மரம் அதிகமா இருக்கும்போது கிட்டத்தட்ட மண் அரிப்பை வந்து தடுக்குதாமா. இதோட பருப்பை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துறோம். அதாவது நம்ம சொல்ற மாதிரி பாயாசம் நம்ம தயாரிக்கிறதுக்கு நிறைய டிஷ்ல பயன்படுத்துறோம். இந்த வறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க. அடுத்தது வால்நட். வால்நட் பொறுத்த வரைக்கும் ஜகுலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ். இதுவும் ஒரு வகையான கசப்பு தன்மையோட சுவையை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ப்ராப்பர் ஷேப் இருக்காது. ஏன்னா ஃப்ரூட் அப்படின்னா ட்ரூப் டைப் ஆஃப் ஃப்ரூட். அதாவது ட்ரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய கனி வகை தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கும். சாப்பிடக்கூடிய பகுதியை பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போமை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிடுவோம். இதோட இது பார்த்து வச்சுங்க. இது வந்து ஒரு கசப்புத்தன்மையோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அதை பார்த்து வச்சுங்க. இதோட ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கு. இதோட ஹிஸ்டரி எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா வால்நட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துல இருந்து நமக்கு வந்திருக்கு. நேட்டிவ் பொறுத்த வரைக்கும் பெர்ஷியா, and also cultivated through the southern Europe, China,
ஆசியா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வால்நட்டை வந்து கல்டிவேட் பண்றாங்க. இதோட யூசஸ் பருப்பு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆக்சுவலா இது எல்லாம் பேர் என்ன டெசர்ட் நட்டுன்னு பேர். இதுக்கெல்லாம் பாலைவன நட்டு கொட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா ஐஸ்கிரீமு அப்புறமேட்டு இந்தியாவில் எது ஸ்வீட் கஜோ கட்டாலி அப்படின்னு தயாரிக்கிறாங்க. அதுலலாம் வந்து இதுதான் என்ன பண்றாங்கன்னா அந்த வால்நட்டு தான் வந்து பயன்படுத்துறாங்க. வேற எதுக்கு யூஸ் அப்படின்னா மெயினா அந்த ஊறுகாய் தயாரிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த வால்நட்டை தான் வந்து பயன்படுத்துறாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அதே மாதிரி ஜாம்லாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அந்த கிஷான் ஜாம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இதில் வந்து இதை யூஸ் பண்றாங்க. அடுத்தது காஸ்மெட்டிக் பிளான்ட். காஸ்மெட்டிக் அப்படின்னா அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். காஸ்மெட்டிக் அப்படின்னா அழகு தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது காஸ்மெட்டிக். நமக்கு மருதாணி ஏற்கனவே கேட்டிருக்காங்க நிறைய தடவை. அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து லாசோனியா இன்னர்மஸ். இதுல வந்து நமக்கு ஹிந்தி பேர்னு கேட்டாங்கன்னா ஹென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தி நேம் என்ன அப்படின்னா ஹென்னா அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட ஹிந்தி நேம். அதே மாதிரி வந்து நமக்கு அந்த காலத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுல இருந்து நிறைய மருந்து பொருளாகவும் மருத்துவத்துக்காகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மருதாணியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த கால் வெடிப்பெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த கால் வெடிப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மருதாணியை தான் வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் நம்ம ஊர்ல வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கையிலலாம் நம்ம அழகுக்காக வந்து நம்ம இதை பயன்படுத்துறோம். இது என்ன ஃபேமிலியில வருதுன்னா லைத்ரேசி ஃபேமிலி, அடிக்கடி கேட்கலாம். சரிங்களா. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த டைக்கு பேர் என்ன அப்படின்னா லாசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டை வந்து நமக்கு கிடைக்கிறது. சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா லாசோன் இன்னர்மஸ்ங்கிறது ஒரு சின்ன மரம் மாதிரி தான் இருக்கும். அதாவது ரொம்ப பெருசா இருக்காது. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. மருதாணியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல நமக்கு என்ன இருக்காதுன்னா அரேஞ்ச் ஆயிருக்காது. ஹென்னான்னு சொன்னாலும் சரி, அப்புறம் மெகந்தின்னு சொன்னாலும் சரி, மெகந்தின்னு சொன்னாலும் இதுதான். ஏன்னா நிறைய இந்த நார்த் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடியே மெகந்தி போடக்கூடிய திருவிழா அப்படின்னே ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. சரிங்களா. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை மெகந்தி ஃபங்க்ஷன். இப்ப நம்ம ஊர்லயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா. இது வரைக்கும் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதில்ல. அப்படி யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மெகந்தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்ன பயன்படுத்துறோம், நாம மருதாணியை தான் வந்து நாம இதை பயன்படுத்துறோம். சரிங்களா. அதே மாதிரி கொஞ்சம் வயசாயிருச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த இது தெரியாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இந்த வெள்ளை முடிக்கு பதிலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா சாயமா வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஹேர் ப்ராடக்ட்டுக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை வந்து டை மாதிரி ஒரு அந்த ரோஸ் பிளஸ் ரெட்டு கலந்த மாதிரி இருக்கக்கூடிய டை மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை நமக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ லாசோனியா இன்னர்மஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒண்ணு, நமக்கு பல தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஏரியா முக்கியமான ஒண்ணு, இதை பார்த்துங்க. லாசோனியா இன்னர்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய டைக்கு பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா என்ன பேருங்க டைக்கு பேரு? லாசோன். ஆக்சுவலா வந்து இந்த பிக்மெண்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரெட் ஆரஞ்சு பிக்மெண்டா பேர். ரெட் ஆரஞ்சு பிக்மெண்ட். ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பெரும்பாலும் இதுல எந்த பகுதியை பயன்படுத்துறோம்னு கேட்பாங்க. பெரும்பாலும் இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பகுதி வந்து லீவ்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா பயன்படுத்துவாங்க. என்ன ஃபேமிலி? லைத்ரேசின் ஃபேமிலி. அதே மாதிரி இந்த லாசோன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த லாசோன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு வகையான குயினைன் டைப் ஆஃப் த காம்பவுண்ட். குயினைன்
டைப் ஆஃப் த காம்பவுண்ட். சரிங்களா? மலேரியா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதை நாம ஸ்டெய்னிங்காகவும் யூஸ் பண்றாங்க ஒரு சில இடத்துல. நம்ம பயாலஜிக்கல் மெத்தட்ல ஸ்டெய்னிங்கா யூஸ் பண்ணலாம். ஸ்டெய்னிங்கா எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா சைட்டோபிளாஸ்த்துக்கு நம்ம ஸ்டெய்னிங்கா யூஸ் பண்ணலாம். சைட்டோபிளாசத்துக்கு நாம இதை ஸ்டெய்னிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீம் அசாடிடேட்டா இண்டிகா. இதுதான் வந்து பிஆர்டி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீம். சரிங்களா? அசாடிடேட்டா இண்டிகா நம்ம ஊர்ல வந்து வேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொன்று இருக்குது இல்லையா, மீலியா அசாடிடேட்டா, அதுக்கு பேர் வந்து மலை வேம்பு. இது நமக்கு வந்து வேம்பு, இன்னொன்னுக்கு பேரு மலை வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நீம் வேற, நீம்பூ வேற. ஹிந்தியில நீம்பூ பாணின்னு சொல்லுவான். நீம்பூ பாணி அப்படின்னா வந்து எலுமிச்சம்பழம். சரிங்களா? நீம் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேப்பமரம். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவன் நீம்பூ அப்படின்னு கொடுத்தாட்டா நீங்க உடனே என்ன பண்ணிடக்கூடாது, சரி இது வந்து எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டக்கூடாது. சரிங்களா? நீம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலா வேப்பமரம். இது என்ன இதுல வருங்க, ஆக்சுவலா மகோனி. மகோனினா மீலியேசி ஃபேமிலி. மீலியேசி ஃபேமிலியில வரும். நேம் நல்லா தெரிஞ்சுங்க. ஹிந்தி நேம்ல நீம்பூ அப்படின்னு வரும், இப்படி கொடுப்பாங்க. நீம்பூ. நீங்க வந்து இங்க நீம் அப்படின்னு சொல்லணும்னா உடனடியா நீங்க வேப்பமரம் நினைப்பு வச்சுக்கூடாது. ஹிந்தியில நீம்பூ பாணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எலுமிச்சை சாறு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கரெக்டா போட்டுறணும். அடுத்தது இதுல இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நமக்கு என்ன வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நீம் பொறுத்த வரைக்கும் இந்த டெட்ரபைன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து அதிகமா நாம சங்க காலத்துல இருந்தே என்ன பண்றோம், நம்ம அதிகமா இந்த மெடிசனல் இந்த வைரஸ்க்கு எதிரான ஒரு மருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை யூஸ் பண்றோம். பயோ பெஸ்டிசைடா யூஸ் பண்றோம். அதே மாதிரி வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய்லாம் கொசு விரட்டுறதுல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒண்ணு. ஸோ அது வந்து நமக்கு முக்கியமான ஒண்ணு, அதை பார்த்து வச்சுங்க. ஆனா வேப்ப எண்ணெய், இந்த வேப்ப இதெல்லாமே நமக்கு ரொம்பவும் பொதுவான ஒண்ணுதான். அடுத்து இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன வந்து நீம்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் என்னென்ன பொருள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அசாடிட்டின் அப்படிங்கிற பொருள் வந்து இதுல இருக்கு. அசாடிட்டின் DIRACHTIN அசாடிட்டின். அப்புறம் நிம்பின் NIPN நிம்பின். அப்புறம் நிம்பாய்டின் நிம்பாய்டின். அப்புறம் முக்கியமான வேற என்ன பொருள் இருக்கு அப்படின்னா அல்கலாய்டு இருக்கு, பிளாவினாய்டு இருக்கு, பினாலிக் காம்பவுண்ட் இருக்கு. இது கேட்ட கொஸ்டின். ட்ரைடெர்பின்ஸ் இருக்கு. TRITERPENS ட்ரைடெர்பின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் சாஃபோனின் இருக்கு. என்ன பெர்சென்ட் ஆயிருக்கு அப்படின்னா சாஃபோனின். சாஃபோனின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து நமக்கு அசாடிடேட்டா இண்டிகால தான் இருக்கு. இப்போ இதுதான் வந்து நமக்கு பிஆர்டி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இலையில இருக்கு இல்லையா, நீமோட இலையில லீவ்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா விட்டமின் சி இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வேப்பம் கொழுந்து அங்கங்க இருக்கும். அதை என்ன பண்ணலாம், பிச்சு வாயில போட்டுக்கலாம். அப்படி பிச்சு வாயில போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும்.
ஸோ இது முக்கியமான ஒன்று. இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். சரிங்களா? இதுல வேற என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, இந்த குர்ஷெப்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று அரேஞ்சா இருக்கு. QUERCETIN குர்ஷெப்டின். அதே மாதிரி பீட்டா சைட்டோஸ்டீரால். அப்புறம் கேச்சின். வேற என்ன பொருள் இருக்கு அப்படின்னா கேச்சின் அப்படிங்கிற பொருள் இருக்கு. CATECHIN. கேச்சின் அப்படிங்கிற பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நீம்புல இருந்து கிடைக்கக்கூடியது. அடுத்து கிரீன் டீ. கிரீன் டீ நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். ஆக்சுவலா வந்து நமக்கு கெமலியா சினென்சிஸ். டீயோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா கெமலியா சினென்சிஸ். என்ன அப்படின்னா தியேசி ஃபேமிலி. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு செப்லோரசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீன் ஆல்கால வந்து பாதிக்கப்படும். இது வந்து ரஸ்ட் அப்படிங்கிற அந்த நோயை நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதை பார்த்துங்க. அடுத்து டீயில பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பவர்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாமே லிமிட்டட் தான். விட்டமின் இ அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து நம்ம பிளேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீ குடிக்கிறது அவசியம் இல்லை. பெரும்பாலும் வந்து இந்த ஹில்ஸ் சைடு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா டீ வந்து குடிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி ஹீட் கொஞ்சம் அப்படியே கதகதப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீயை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம பாடி ஏற்கனவே இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம டீயை இன்னும் உள்ள ஊத்தணும் அப்படின்னா அது வந்து இதுவும் ஒரு வகையான ட்ரக்ஸ் தான். என்ன ஆகும் அப்படின்னா இதை தொடர்ந்து குடிக்க 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 11:30 மணி 11 மணிலாம் அங்க உட்காந்துருக்கோம் ஆபீஸ்ல அப்படின்னா உடனே என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? டீயை குடிச்சாதான் அடுத்த ஒர்க்கே ஓடும். அப்படி ஆயிரும் இந்த மாதிரி. சரிங்களா? இதை பயன்படுத்தாம இருக்கிற வரைக்கும் நல்லது. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் வந்து இந்த டீ காபி எதையுமே பயன்படுத்தினதே கிடையாது. சரிங்களா? ஜாப்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெரும்பாலும் பயன்படுத்துவோம். நீங்க கவர்மெண்ட் ஸ்டாப் இந்த ஆபீஸ் எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி 11 மணிக்கெல்லாம் எல்லாம் டீ காஃபி ஏதோ ஒன்று இல்லாம இருக்கவே மாட்டாங்க. சரி, இது என்ன அப்படின்னா ஒரு வகையான ட்ரக்ஸ் மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மாறிட்டு இருக்கு. சரி, அப்ப டீயை பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறத எழுதிக்கங்க. சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ரா பெட்டிங்கா சொல்றதெல்லாம் ஒரு கதை மாதிரி நினைப்பு வச்சுக்கணும். டீயில வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. டீயில வந்து நமக்கு இருக்கக்கூடியது பாலிபீனால் அப்படிங்கிற பொருள் காணப்படுது. சரிங்களா? டீயில இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பாலிபீனால். அதுக்கப்புறம் கேச்சின்ஸ் இருக்கு. பாலிபீனால் கேச்சின்ஸ் CATE கேச்சின்ஸ் இருக்கு. தியோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. தியோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இருக்கு. அதுக்கப்புறம் மெத்திலாக்சாந்தின் அப்படிங்கிற பொருள் இருக்கு. மெத்திலாக்சாந்தின்ஸ். காஃபின் இருக்கு. மெத்திலாக்சாந்தின்ஸ் காஃபின். அதே மாதிரி இதுல டீயில இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்டுக்கு பேர் கேட்டாங்க அப்படின்னா டீயில இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்டுக்கு பேரு தீம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. தீனைன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீயில இருக்கு. ஸோ இதுதான் வந்து முக்கியமா நம்ம டீயில இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த காஃபின்னு சொன்ன இல்லையா, அந்த காஃபின் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மெக்சிலோ ஆக்சாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அமினோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் தினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அதை பார்த்துக்கங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா?
சொல்லுங்க பார்க்கலாம். டீயில் என்ன பிரசண்டா இருக்கு? டேனிக் ஆசிட், தியோப்ரோமைன், காஃபின் இருக்கா, தியோஃபேலைன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து டீயில் இருக்கக்கூடியது காஃபின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா டீயில் இருக்கு. சரி, அந்த கொக்கோ இதெல்லாம் வந்து தியோப்ராமின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இது ப்ரெசன்ட் ஆயிருக்கும். கொக்கோவில் வந்து நமக்கு தியோப்ராமின் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நமக்கு காஃபி எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தியோனின் அப்படிங்கிற பொருள் தான் வந்து இந்த பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுமா. சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து நம்ம அந்த டீயை வடிகட்டும் பொழுது ஒரு மாதிரி சாயம் கிடைக்குது இல்லைங்களா, ஆரஞ்சு ரெட்டா அதுக்கு பேரு. டீயில வந்து வடிகட்டும் போது கிடைக்கக்கூடிய சாயத்துக்கு பேரு ஆரஞ்சு ரெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதுல இந்த ஆரஞ்சு ரெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து தியோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பொருள். ஆரஞ்சு ரெட்டுக்கு காரணம் வந்து தியோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது நினைப்பு வச்சுக்கோங்க. சரிங்களா? வேற என்ன நமக்கு வந்து முக்கியமா டீயில பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா, ஃப்ளூரின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து டீயில இருக்குங்க. டீயில வந்து ஃப்ளூரின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு. FLUORINE ஃப்ளூரைன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? டீல இருக்கக்கூடிய ஆல்கலாய்டுக்கு பேர் கேட்டாங்க அப்படின்னா தியோப்ரோமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கலாய்டு இருக்கு. டீல இருக்கக்கூடிய ஆல்கலாய்டு ALKALOID ஆல்கலாய்டு. ஆல்கலாய்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தியோப்ராமின், புரோமின், தியோப்ரோமின் அப்படிங்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு டீயில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பவுண்ட். மீன் இது நமக்கு என்ன ஃபேமிலியில் வருது? TAC அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் வருது. அடுத்து டர்மரிக், மஞ்சள் பொறுத்த வரைக்கும் குர்குமா லங்கா, இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீசிஸ். இது என்ன ஃபேமிலியில் வருது அப்படின்னா ஜிஞ்சிபெரேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் தான் நமக்கு இது வருது. இது நமக்கு காலங்காலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டர்மரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் நோட் பண்ணிக்கங்க. டர்மரிக் பொறுத்த வரைக்கும், மஞ்சள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்டிபிக் நேம் கேட்டாங்கன்னா குர்குமா லங்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம பெரும்பாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் மருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதில் பயன்படுத்துறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். CURCUMINOIDS குர்குமினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது பொதுவாக வந்து நம்ம கேன்சருக்கு எதிரான மருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை யூஸ் பண்றோம். அதே மாதிரி இதுல டெர்பின் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. டெர்பின்ஸ் அப்படிங்கிற பொருளும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள். அதனால நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். வேற அதே மாதிரி வேற பொறுத்த வரைக்கும் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க. மஞ்சள் எங்க அதிகமா நமக்கு குரோத் ஆகுது அப்படின்னா நம்ம ஈரோட்டில் தான் நமக்கு அதிகமா என்ன ஆகுதுன்னா மஞ்சள் வந்து கல்டிவேட் ஆகுது. அதே மாதிரி இதுல இருந்து எல்லோ கலர்ல ஒரு டை ப்ரிப்பேர் பண்றாங்க. மஞ்சள் சாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒன்று முக்கியமானது. சரிங்களா? மஞ்சள் வந்து இளம் நிலையில வந்து பறிச்சு கொண்டு வந்து அதுல இருந்து ஒரு எண்ணெய் மாதிரி தயாரிக்கிறாங்களாம். சரிங்களா? இந்த எண்ணெய் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கொசு வெரைட்டி அந்த மாதிரி இதுல வந்து பயன்படுத்துறாங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி இதை ஃப்ளேவராகவும் யூஸ் பண்ணுறாங்க. உணவுப் பொருளுக்கு வந்து சுவை சேர்த்தக்கூடிய ஒரு வகையான ஃப்ளேவர் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக மஞ்சளில் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் ஏ, பி, சி மூணுமே இருக்குது. மஞ்சள் பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ, சி மூணுமே நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது நமக்கு ஆம்லா. ஆம்லா தான் நமக்கு வந்து 2013 பிஜியில் கேட்ட கொஸ்டின். ஆம்லானா நெல்லிக்காய். ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆம்லா ஹேர் ஆயில் நினைப்பு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஹிந்தி நேம் தான் ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிச் விட்டமின். இதை நீங்கள் வந்து சாப்பாடு கிளறி சாப்பிட்டாலோ தாளித்து சாப்பிட்டாலோ விட்டமின் சி கிடைக்காது. நீங்கள் ராவா சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியதில் விட்டமின் சி வந்து அதிகமான அளவு நமக்கு இருக்கும். வேற என்ன கண்டென்ட் கிடைக்குதுன்னா பாஸ்பரஸ், அயன், கால்சியம் வந்து இருக்கும். இம்யூனிட்டி பவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. பொட்டானிக்கலையும் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபேமிலின்னு கேட்டாங்கன்னா யூட்ரோபியேசி ஃபேமிலி. அதே மாதிரி ஆம்லாவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இந்தியன் கோஸ்பெரி. இந்தியன் கோஸ்பெரி. இதுல இருக்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா டேனின் இருக்குங்க. டேனின் அப்படிங்கிற பொருள் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எம்பிளிகானியான் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்குங்க. எம்பிளிகானியான் ஏ மற்றும் பி. அதுக்கப்புறம் பீனால் இருக்கு. வேற இதுல முக்கியமா விட்டமின் சி அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அஸ்கார்பிக் ஆசிட்னு கேட்கலாம். அஸ்கார்பிக் ஆசிட்னால விட்டமின் சினாலும் ஒண்ணுதான். அமினோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அமினோ ஆசிட் இருக்கு அப்படின்னா குளுட்டமிக் ஆசிட் இருக்கு. அமினோ ஆசிட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா குளுட்டமிக் ஆசிட். குளுட்டமிக் ஆசிட் இருக்கு, புரோலைன் இருக்கு, ஆஸ்பெர்டிக் ஆசிட் இருக்கு. ஆஸ்பெர்டிக் ஆசிட் இருக்கு, அலனைன் இருக்கு, அப்புறம் சிஸ்டைன் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள். சரிங்களா. ஆம்லா வந்து ஒரு வகையான கசப்பு தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆம்லா வந்து ஒரு வகையான இந்த கசப்பு தன்மையா துவர்ப்புத்தன்மை, ஒரு வகையான துவர்ப்புத்தன்மை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டேனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனாலதான் அதுல வந்து ஒரு வகையான உங்களுக்கு அந்த துவர்ப்பு சுவை வந்து வரலாம். நெல்லிக்காவுல துவர்ப்பு சுவை வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த டேனின் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா. இது நிறைய வந்து நமக்கு இந்த ஊறுகாய் போடுறது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாம் ப்ரிப்பேர் பண்றது, இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. சரிங்களா. அதே மாதிரி இதுல வந்து நமக்கு மேலிக் ஆசிட் இருக்கு. என்ன பிரசன்ட் இருக்கு அப்படின்னா மேலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பொதுவா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பொருள். இது பார்த்து வச்சுங்க. சரிங்களா. அடுத்தது வந்து நமக்கு ஐபிஸ்கஸ், செம்பருத்தி. செம்பருத்தி பொறுத்த வரைக்கும் நமக்கு பாஸ்பரஸ், அயன், விட்டமின் B1, ரிபோஃப்ளவின், அதே மாதிரி நியாசின், விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இதுல இருக்கு. இந்த செம்பருத்தியில வந்து நம்ம அந்த பூவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஹேர் ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அந்த செம்பருத்தியோட பெட்டல்ஸை வந்து நம்ம ராவாவே சாப்பிடலாம். அதுல வந்து உங்களுக்கு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் B1 இது எல்லாமே கிடைக்கும். ஹார்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று.
இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த செம்பருத்தி அந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி தராங்க, அந்த மூலிகை டீ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் முக்கியமாக உங்களுக்கு ரிச்சாக நிறைய பொருள்கள் வந்து இதில் இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலமெண்ட் பொறுத்த வரைக்கும் புரூனஸ் டல்ஷி அலமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 78% நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதே மாதிரி ஒமேகா 3 எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பாடி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒன்று. நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக சேராம வந்து இது பார்த்துக்கும். சரிங்களா? ஸோ ஒமேகா 3 சொல்லக்கூடியது ஆலிவ் ஆயில் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இதுல பொருள் நிறைய அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அலமெண்ட் அதை நினைப்பு வச்சுக்கோங்க. அலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம வேற எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, அலமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாதாம் எண்ணெய் முக்கியமான ஒன்று. ஏன்னா பாதாம் எண்ணெய்ங்கும் போது ரொம்ப காஸ்ட்லியா ஒன்று இருக்கும். அதே மாதிரி அதில் கெமிக்கல் காம்போசிஷன் நினைப்பு வச்சுக்கோங்க. நமக்கு அலமெண்ட்ல என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல விட்டமின் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவா விட்டமின் இ இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி விட்டமின் பி இருக்கு, ரிபோஃப்ளாவின் இருக்கு. என்ன பொருள் இருக்கு அப்படின்னா ரிபோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. பொட்டாசியம், காப்பர் இந்த மாதிரி பொருள்லாம் நிறைய அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி நமக்கு நியாசின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. நியாசின் இதை நினைப்பு வச்சுக்கோங்க. நியாசின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுல அதிக அளவு என்ன இருக்கும் அப்படின்னா கொழுப்பு தாங்க நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட 78% என்ன இருக்கு அப்படின்னா கொழுப்பு தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுல வந்து பாலி சேச்சுரேட்டட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ரெண்டுமே இருக்கு. சிதைவுறும் கொழுப்பு, சிதைவுறா கொழுப்புன்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய இருக்குங்க. ஆனால் நமக்கு வந்து பாதாம் சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது. ரிபோஃப்ளாவின், நியாசின், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்கு, காப்பர் இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. ஆனால் பட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ராவாவா சாப்பிடும் போது தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைக்கும். அது வந்து நம்ம ஹீட் பண்ணாம அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடியது இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது என்ன பண்ணீங்க கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சீட்ஸ் மற்றதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து நம்ம இதில் எந்த பகுதி எதை நம்ம சாப்பிடக்கூடியது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு இதை பார்த்துக்குவோம். சரி, உட்காந்து படிங்க. அந்த 2.5 யூனிட் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த எஜுகேஷன், ஜிகே, அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிருக்கேன். ஏன்னா அதுவும் நம்ம சைட் பை சைடாக கொஞ்சம் டச் பண்ணால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பார்க்குறவங்களுக்கு அதை நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் நான். சரிங்களா? அது கொஸ்டினாக வரும். அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னா மேஜரை மெயினாக படிக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பரை மட்டுமாவது நீங்கள் என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணுறேன். அதாவது ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஓவராலாக திருப்பி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எஜுகேஷனை உட்காந்து படிக்க வேண்டாம், ஜிகேவை உட்காந்து படிக்க வேண்டாம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உட்காந்து மெனக்கட்டு படிக்க வேண்டாம். சரிங்களா? பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு ஒன்ஸ் ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.